8ஆம் வீட்டில் போய் இவருடைய குரு உச்சமடைகிறார். அப்ப இவர்கள் உள்ளூரை விட்டு வெளியூரில் இருந்தால் தான் நன்மை. குழந்தைகள் வகைகளிலே ஏதோ ஒரு விதமான போராட்டம் இருக்கும். குழந்தைகள் வகைகளிலே ஏதோ ஒரு சிக்கல்கள் இருக்கும். வாழ்க்கையில பிற்பகுதியில தான் இவர்களுக்கு முன்னேற்றங்கள்லாம் உண்டாகும். முற்பகுதியில பெரிய அளவில் எதுவும் நன்மை இல்லை. மூல நட்சத்திரக்காரர்கள் பழங்கா நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மதுரை பழங்கா நட்சத்திரம் இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போன உடனே இவர்களுக்கு லைஃப்ல ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகைகளில் நாம் எதையாவது பிடித்து கொண்டு மேலே வரமாட்டோமா? ஏதாவது ஒன்று ஒரு தெய்வமாவது நம் கண்ணை திறக்காதா? பல பல பிறவிகளில் நான் செய்த பாவமும் புண்ணியமும் எங்கே இருக்கிறது? யாராவது ஒரு தெய்வம் எடுத்து எழுதி வைத்திருக்கும் அல்லவா? ஒருவேளை இந்த பிறவியில் நான் காரணமே இல்லாமல் ஏன் அவதிப்பட வேண்டும்? ஏன் துன்பப்பட வேண்டும்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்கின்ற கவலை உங்களுக்குள் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு உதவும். ஏனென்றால் நீங்கள் எல்லாரும் ஏதோ ஒரு நட்சத்திர கூட்டத்தில் பிறந்திருப்பீர்கள், ஒரு ராசியில் பிறந்திருப்பீர்கள். அந்த வகையில் மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளில் பிறந்த உங்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் பிறப்பு முதல் இறப்பு வரையிலும் உங்களை காரணமே இல்லாது வந்து காத்து ரசிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த கோவில். கருவில் நீங்கள் இருக்கும் பொழுதே தீர்மானிக்கப்பட்டு விட்டது, இந்த தெய்வம்தான் உங்களை காக்க முடியும் என்று. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அற்புதமான உங்கள் ராசி நட்சத்திரத்திற்கு ரிஷிகள் தந்த மகான்கள் அருளிய சித்தர்கள் அருளிய அற்புதமான கோவில்களை நான் கற்றுக்கொண்ட ஜோதிடத்தில் இருந்து உங்களுக்கு தருகின்றேன். நேயர் பெருமக்களே, அதை வரிசைக்கிரமமாக சொல்லுகின்றேன். சில குணங்களையும் சொல்லுவேன், சில குறைகளையும் சொல்லுவேன். கேட்டு நீங்கள் குறித்து வைத்துக்கொண்டு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த கோயிலுக்கு சென்ற மாத்திரத்தில் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை வளமாக இருக்கும். என் அருமை செல்வங்களே, இதை கடைப்பிடித்து மேன்மையடைய உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். எல்லாரும் சொல்லுவாங்க தனுசு ராசி குருவினுடைய ராசி, குருவோட ராசி, வெள்ளும் அம்பும் இருக்கக்கூடிய ராசி, தூண்டி விட்டால் பயங்கரமாக வேலை பார்ப்பாங்க. ஆனால் தனுசு ராசிக்காரங்களை ஒரு 10 வருஷமாக ஒன்றும் பெரிய அளவு நன்மை இல்லை. காரணம், சில நேரங்களிலே நமக்கு ஒரு பிளாக் இயர்ஸ் வந்துடுது. 7.5 சனியை தொடர்ந்து இப்போ அர்த்தாஷ்டம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் தனுசு ராசி அன்பர்கள் காலச்சக்கரத்துக்கு 9வது வீடு, ராசியில் 9வது ராசி, குருவேனுடைய ராசி, நெருப்பு ராசி, நவகிரகத்தில் முழு சுபர். இந்த வீட்டில் யாரும் உச்சம் கிடையாது, நீச்சம் கிடையாது. அதாவது இவர்கள் இரட்டை இயல்பு உடையவர்கள், எப்பொழுதும் பிரயாணம் பண்ணணும், சாகச மனநிலை கொண்டவர்கள், சுதந்திர மனப்பான்மை உள்ளவர்கள், யாருக்கு கட்டுப்பட மாட்டார்கள். யாருக்கு கட்டுப்படுறது இவங்களுக்கு பிடிக்காது. எந்த விஷயத்திற்கும் எளிதில் கோபப்படாமல் சூழலை சிறப்பாக கையாளக்கூடியவர்கள். யாரு கேட்டாலும் எதுவும் சொல்லிக் கொடுப்பாங்க. தனுசு ராசிக்கு டிசம்பர் 20, 2025க்கு அப்புறம் கடன் பலன் தொல்லை குறையும். இதனுடைய சின்னம் வில்லு வந்து தனுசு ராசியை சார்ந்தவர். எந்த விஷயத்தில் எதுலேயும் ஆர்வம், புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுல அவங்களை அடிச்சுக்க ஆள் இல்லை. தாராள மனப்பான்மை இருக்கும், சிரித்த முகத்தோடு இருப்பார்கள், எளிமையாக இருப்பார்கள், உயர்ந்த எண்ணத்தோடு இருப்பார்கள், ஆசீர்வதிப்பார்கள், பிறரை பாராட்டுவார்கள், தட்டி கொடுப்பார்கள். இருக்கிற இடத்துல யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயம் தெரியலைன்னா அழகாக சொல்லுவார்கள். உலக அறிவெல்லாம் தெரிந்து வைத்திருப்பார்கள். ஆனால் ஒரு முக்கிய விஷயத்தில் முடிவெடுப்பதில் சற்று குழப்பம் இருக்கும். தனுசு ராசியின் சிறப்பு குணம் என்னன்னா, பிறருடைய மனதை புரிந்து கொண்டு அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதான் எந்த இடத்துலையும் ஃபிட் ஆவாங்க. மிகவும் தைரியசாலி, கடினமான சூழ்நிலையை கூட பொறுமையாக கையாளக்கூடியவர்கள். வாழ்க்கையில் புத்திசாலித்தனத்தோடு கடின உழைப்பாலும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் அவர்களை நினைக்கக்கூடியவர். குரு பகவான் ஆளக்கூடிய ராசியாக இருக்கிறனால செல்வாக்கு மிக்கவர்களாக இருப்பார்கள். தன்னுடைய 2ஆம் வீட்டிலேயே தன்னுடைய ராசிநாதன் நீச்சமாகுவதனால சம்பாதிப்பதிலையும் குடும்பத்திலையும் ஏதோ ஒரு மைனஸ் இருக்கத்தான் செய்யும். குழந்தைகள் வகைகளிலே ஏதோ ஒரு விதமான போராட்டம் இருக்கும். குழந்தைகள் வகைகளிலே ஏதோ ஒரு சிக்கல்கள் இருக்கும். 5 2இல் உச்சம் பெறுவதனால பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய வீரதீர பராக்கிரமம் உள்ள கோவில்கள். அப்போ ஒரு ராசிக்கு 4 2இல் நீச்சம், தாயாரோடு ஏதோ ஒரு வகையில் மன தொந்தரவு, உயர்கல்வி கற்றுக்கொள்வதில் தடங்கல்கள் தடைகள் இருக்கும். பிறருடைய மதிப்பு மரியாதை எல்லாம் பெறக்கூடியவர்களாக இருந்தாலும் இவர்கள்
8ஆம் வீட்டில் போய் இவருடைய குரு உச்சமடைகிறார். அப்போ இவர்கள் உள்ளூரை விட்டு வெளியூரில் இருந்தால் தான் நன்மை. பொதுவாக ராசிநாதனே 8ஆம் இடத்துல போய் உச்சமடைகிறார். அது காலபுருஷத்துக்கு 4. தாய்க்கும் இவருக்கும் ஏதோ ஒரு வகையில் சண்டை சச்சரவு பிரச்சனை இருக்கும். வீட்டில் எப்பொழுதுமே நிம்மதி இருக்காது. கடன் தொல்லைகள் இருக்கும். இல்லை என்றால் வாழ்க்கையில் பிற்பகுதியில் தான் இவர்களுக்கு முன்னேற்றங்கள்லாம் உண்டாகும். முற்பகுதியில் பெரிய அளவில் எதுவும் நன்மை இல்லை. தனுசு ராசிக்கு 2ஆம் இடமே காலபுருஷத்துக்கு கர்மஸ்தானமாக வர்றதுனால அப்போ என்ன ஆகும்னா குடும்ப கர்மாவை ஏற்றுக்கிறதுக்காக சின்ன வயதில் படிப்பு தடங்கல்கள் ஆகுதல். தன்னுடைய ராசிக்கு 2வது வீட்டிலே தான் போய் நீச்சல் பிறப்பிட்ட உடனே போய் கிணத்துல விழுந்து செத்து போன மாதிரி. அதனால் அந்த வீட்டில் செவ்வாய் உச்சம். மூத்த சகோதரர்கள் வகையிலையும் ஒரு பாதகம் ஏற்படும். 2ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துக்கு வந்து பாதகாதிபதி ஆகிறார். தனுசு ராசியினுடைய சகோதரர்களும் பெரிய அளவில் ஜெயிக்க முடிகிறதில்லை. ஏதோ ஒரு வகையில் போராடி தான் வாழ்க்கையில் ஒரு கடைசியில் தான் நன்மைக்கு வருகிறார்கள். அதனால் வீட்டை விட்டு வெளியில் போய் தான் இருந்தால் தான் இவங்களுக்கு பெயர் புகழ். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சாச்சுன்னா நல்லாயிருக்கு. குருவின் குழந்தைகள், குருவே குழந்தை தான், தன புத்திரக்காரகன். வாழ்க்கையில் யார்ட்டையாவது பொறுத்தளவில் ஏதோ ஒரு கிடைக்கிறத வச்சுக்கிட்டு வாழ்வாங்க. பெரிய அளவு இருக்காது, உட்காந்துருப்பாங்க. யாரையாவது ஆஞ்சநேயர் மாதிரி அவருடைய அருமை பெருமை இவர்களுக்கு தெரியாது. உங்களை தூண்டி விட்டால் தான் இவங்க எதையும் செய்வாங்க. அதனால் இவர்களுடைய வாழ்க்கையில் கர்மா அப்படின்னா 10ஆம் இடம், அங்கே புதனே இருக்காது. அதனால் திருமணம் நல்லா இருந்தால் வேலை நல்லா இருக்காது, வேலை நல்லா இருந்தால் திருமணம் நல்லா இருக்காது. இதோடய அவர்கள் போராடி கொண்டே தான் வாழ்க்கை நடத்த வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்கள் இனிமையான பேதம் இதுவும் காதில் விழுந்தாலும் கூட இவர்களுடைய குழந்தைகள் ஏதோ ஒரு வகைகளில் ஒரு பாதிப்பு இருக்கிறது. அதிலிருந்து விடுபடவும் இவர்கள் மேன்மை அடைவதற்கும் இந்த காரணமே இல்லாமல் பழி, பாவம், அசிங்க, அவமானம் இவர்களுக்கு தாயே சத்துருவாக இருக்கும். ஏன்னா பூராட நட்சத்திரம் அங்கே இருக்கிறது. பூராடத்திற்கு சந்திரனே பகைவனாக வருகிறார். மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரமும் இருக்குது. மூல நட்சத்திரக்காரர்கள் பழங்கா நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மதுரை பழங்கா நட்சத்திரம் இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போன உடனே இவர்களுக்கு லைஃப்பில் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு. இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் சொல்கிறீங்க. போங்க, எங்கேயோ இருக்கிற கோயிலுக்கு எங்கேயோ சுவாமி பிடிச்சி போட்டிருப்பார். பூராட நட்சத்திரக்காரர்கள் திருநாவலூரில் இருக்கக்கூடிய தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தியை இருக பிடிச்சிக்கணும். திருநாவலூர் அந்த கோயிலுக்கு போன மாத்திரத்தில் தான் லைஃப் ஸ்டார்ட் ஆகும். நிறைய பேர் கேட்பீங்க, போக மாட்டேங்க. உத்திராட நட்சத்திரம் தருமபுரத்தில் இருக்கக்கூடிய தருமபுரம் கூடிய துர்காதேவி கோயிலுக்கு போகணும். அந்த கோயிலுக்கு போகணும், விநாயகரை வணங்கணும், கோபுர தரிசனம், ஆலயம், மூலவர் சாமி, அம்பாள் எல்லாம் வணங்கணும், எண்ணெய் காப்பு போடணும், பால் வாங்கிட்டு போகணும். முறையா உட்காந்து பொறுமையாக ஒரு 10 அபிஷேகமாக 5 அபிஷேகமாக வாங்கி பார்த்து சுவாமி அலங்காரம் பண்ணி நெய்வேத்தியம் மடப்பள்ளியில் போட்டு சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி காட்டிட்டு நல்லா வேண்டி கொடுங்க. விபூதி குங்குமம் அடித்து பிரார்த்தனையை வச்சுட்டு வாங்க, வெற்றி நிச்சு. வணக்க நேயர்களே, இப்போ நாம் மேசராசிக்கு சொல்லியிருக்கிறோம், எல்லா ராசிக்கும் சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் முதல்ல நீங்கள் குறிச்சுக்கணும். ஏன்னா ஐயா வளவலன்னு பேசுகிறாரேன்னு நினைக்கக்கூடாது. உங்களுக்காகவே ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் 8 நிமிஷம் ஒரு வீடியோனா அதை முழுமையாக பாருங்கள். வேகமாக ஸ்கிப் பண்ணி போய் பிரயோஜனம் இல்லை. எல்லாத்தையும் பார்த்துட்டு குறித்து வைத்து கொண்டு அந்த வார்த்தையை 2 தடவை கேளுங்க. அது கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், அந்த கோயில் எங்கே இருக்குன்னு பாருங்கள், நோட் பண்ணுங்கள். உங்கள் பிறந்த நட்சத்திரம், பிறந்த கிழமை அன்றைக்கி உங்கள் குடும்ப சகிதமாக போங்க. அங்கே போய் விளக்கு போடுங்கள், 6 முறை உட்காருங்கள். முதல் நாளே போய் அந்த சேத்திரத்தில் தங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச பாவ சாபம்லாம் போயிடும். நீங்கள் பல பிறவிகளில் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருந்த தேவதை தான் நான் ஐயா குறித்து கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக பொறுமை, சகிப்புத்தன்மையோடு கொஞ்சம் காசு செலவழித்து நிதானத்தோடு இருந்து கோயிலில் எவ்வளோ நேரம் இருக்கீங்களோ அவ்வளோ நேரம் உங்களுக்கு எனர்ஜி வரும். அதை செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற என்னுடைய ஆசீர்வாதங்களும் வாழ்த்துக்களும். ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு சர்வீஸ் பண்ண காத்திருக்கேன். நன்றி, வணக்கம்.